வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் பீஸ் மசாலா. இந்த க்ரீன் பீஸ் மசாலா பரோட்டா சப்பாத்தி கூடலாம் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இந்த பட்டாணி மசாலா ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி சேர்த்து தண்ணி விடாமல் ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வெங்காயம், தக்காளி, முந்திரியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா 4 தக்காளி கூட சேர்க்கணும். இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினாவே போதும். நம்ம இதை அரைச்சிட்டு திரும்ப வதக்க தான் போகிறோம். அதனால் இது 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து 7 முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முந்திரிக்கு பதிலாக நம்ம நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறினதும் அடுத்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளிலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி விடாமல் ரொம்பவும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பட்டாணி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரிஞ்சி இலை, நம்ம அரைச்சி எடுத்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அடுத்து 200 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துக்கலாம், ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துக்கலாம். நம்ம சுண்டலுக்கு எடுக்கிற பட்டாணி கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததும் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பட்டாணி மசாலா நல்ல திக்னஸ் வரும். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5லிருந்து 7 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மசாலாவில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததும் இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது நம்ம கைக்கு நடுவில் வச்சு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அட்டகாசமான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.